யோவேல் 1:14 சொல்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்காக தெரிந்து கொண்டார். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 1/10 கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இப்படி பரிசுத்தமான தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.